அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ தவறுகளையும் பாவங்களையும் செஞ்சிடுறோம். ஆனா நாம செய்யாத சில தீமைகள் அல்லது பாவங்கள் கூட பிற்காலத்துல நம்மை அறியாமலேயே நமக்கு தீங்காக வந்து முடிய வாய்ப்பு இருக்கு. இதிலிருந்து நாம எப்படி பாதுகாப்பு தேடணும்னு நம்முடைய உயிரினும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு மிக அழகிய சிறிய துஆவை கற்றுத் தந்திருக்காங்க. அந்த துஆ இதுதான். اللهم إني أعوذ بك من شر ما عملت وشر ما لم أعمل إني أعوذ بك من شر ما عملت وشر ما لم أعمل. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாவே, நான் செய்தவற்றின் தீங்கிலிருந்தும் நான் செய்யாதவற்றின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அன்பானவர்களே, இந்த ஒரு சின்ன துஆ நமக்கு 3 முக்கியமான விஷயங்களை கற்றுத்தருது. முதலாவது, நம்ம ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களோட தீய விளைவுகள் மற்றும் தண்டனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இரண்டாவது, இனி வருங்காலத்துல நாம எந்த ஒரு தீமையிலையும் விழுந்துராம இருக்க அல்லாவின் முன்கூட்டிய பாதுகாப்பை இது நமக்கு தரும். மூன்றாவது, இந்த உலகத்துல எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்க கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இது நமக்குள்ள உருவாக்குது. அதனால இந்த அருமையான சுன்னத்தான துஆவை நாமும் தினமும் நம்முடைய தொழிலைகளுக்கு பிறகோ அல்லது மற்ற நேரங்களிலோ ஓதி பழகணும். நம்மோடு நிறுத்திக் கொள்ளாமல் நம்முடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை கத்துக் கொடுக்கணும். அல்லாஹ் நம் அனைவரையும் எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து அவனுடைய நற்கூலியை வழங்குவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன்.